கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரோபோட்டிக்ஸ் பார்க்கும்போது ஒரு பட்டியல் பயங்கர நீளமான ஒரு பட்டியல் இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது மெடிக்கல். ஸோ மெடிக்கலில் முன்னாடி பார்க்கும்போது தொழில்நுட்பத்தில் ரோபோட் பெருசாக உபயோகப்படுத்தப்படலை. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது தொழில்நுட்பத்தில் அதுவும் எஸ்பெஷலி மெடிக்கலில் பார்க்கும்போது ரோபோட் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ரோபோட்னால செய்யக்கூடிய சர்ஜரியுடைய சக்ஸஸை பார்த்துட்டு ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் MBBSல ஃபைனல் இயரில் ஒரு பேப்பரே ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோபோட்டிக்ஸ் இவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்டு மெடிக்கலில் அது ப்ளே பண்ண போகுது, மெடிக்கலில் இவ்வளோ தூரமாக அது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக அது அமைய போகுதுன்றதுக்காக ரோபோட்டிக்ஸை இன்க்ளூடே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மெடிக்கலில் இப்போது அதிகமாக சர்ஜரிக்கு பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஸோ ரெண்டாவது பார்க்கும்போது இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி வரைக்கும் பார்த்தா எல்லா இடத்துலையுமே ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோபோட்டிக் ஆர்ம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுது. ஸோ மூணாவது துறை பார்க்கும்போது டெலிப்ரெசன்ஸ். ஸோ டெலிப்ரெசன்ஸ் ரோபோட்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியல, ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரோபோட் அனுப்பலாம். அந்த ரோபோட் போகும்போது நீங்கள் அந்த இடத்துல லைவாக இருந்து பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், லைவாக நீங்கள் எப்படியா ஒருத்தோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அது எல்லாமே இந்த டெலிப்ரெசன்ஸ் ரோபோட் மூலமாக செய்ய முடியும். ஸோ நான்காவது பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட். ஸோ முன்னாடி பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட்டுக்கு வெறும் டாய்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான். பட் இப்போ பார்க்கும்போது ஒரு கிட்ஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை கூட என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அஞ்சாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ். ஸோ முன்னாடி பார்க்கும்போது ஒரு அதிகமான வேலைகள் எல்லாமே பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மனிதர்கள் தான் செய்யக்கூடியதான இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ரோபோட் வந்த பிறகு ஸோ ஒரு பாத்திரம் வெசல் வாஷ் பண்ணுறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து ஃப்ளோர் கிளீன் பண்ணுறது எல்லாமே ரோபோட்டும் செய்ய முடியுது. ஸோ டொமஸ்டிக் ரோபோட்டில் இது பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரோபோட் வேக்யூம் கிளீனர் அவைலபிளாக இருக்குது, ரூம்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போது அந்த ரோபோட் ஆன் பண்ணிட்டு போனால் போதும், நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது உங்களுடைய ஃப்ளோர் எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ அந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ரோபோட் கேட்டகரி கீழே வரும். அதுக்கு அடுத்த துறை என்னன்னு பார்க்கும்போது எஜுகேஷன் ரோபோட். இன்னைக்கு பார்க்கும்போது எஜுகேஷன் ரோபோட் ஒரு பெரிய பங்கை வகிச்சிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா லெகோ மைண்ட்ஸ்ட்ராம், அதுக்கப்புறம் பலவிதமான ரோபோட்டிக் கிட்ஸ் இருக்கு. அந்த கிட்டை வச்சு நீங்களே ரோபோட்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணி அதில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ பெரிய ரோபோட்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய தொழில்நுட்பம் என்ன என்பதை குறித்து இந்த சின்ன ப்ரோட்டோடைப்பாக இந்த ரோபோட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது பிள்ளைங்களுடைய ஒரு படிப்பில் பார்க்கும்போது அதிகமான ஒரு விழிப்புணர்வு கொண்டுருது. ஸ்டெம் கான்செப்ட் சொல்லுவாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ். இது எல்லாமே அந்த ரோபோட்டிக் கிட் வச்சு எஜுகேஷன் மூலமாக நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரோபோட்டிக்ஸும் ஆட்டோமேஷனும் அதிகமான ஒரு பங்கு வகிச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஃபியூச்சரில் பார்க்கும்போது டிரைவர்லெஸ் கார். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா துபாயில் ஆல்ரெடி 6 டிரைவர்லெஸ் கார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஊபர்ன்ற கம்பெனி. ஸோ ஊபர்ன்ற கம்பெனி இன்றைக்கி நம்ம சென்னையில் கூட இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது இந்த கம்பெனியில் இந்த ரோபோட் பார்த்தா இது ஆட்டோமேட்டட் கார். ஸோ நீங்கள் எங்கே போகணும் டெஸ்டினேஷன் அப்படின்றது கொடுத்தா போதும். ஸோ நம்ம ஏறும்போது அந்த டெஸ்டினேஷன் கொண்டு போய் அந்த GPS லொக்கேஷன் மூலமாக அதுவே கொண்டு போய் விடும். ஸோ இந்த டிரைவர்லெஸ் கார்ஸ் தான் அடுத்து வரக்கூடிய ஒரு அதிகமான தொழில்நுட்பமாக காணப்படுது. ஸோ அதுக்கடுத்தது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி. ஸோ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க 2020 நம்மளுடைய மிலிட்ரி எல்லாமே நம்ம பார்டர்ஸில் பார்க்கும்போது சோல்ஜர்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் பை மிலிட்ரி, சோல்ஜர்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் பை ரோபோட்ஸ். அப்படின்னா என்னென்னா நம்ம பார்டரில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே ரோபோட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது அடுத்த ஒரு மைல் ஸ்டோனாக இது காணப்படுது. ஸோ இப்படி பலவிதமான தொழில்நுட்ப கல்வி இந்த ரோபோட்டிக்ஸ் பார்க்கும்போது இந்த பலவிதமான துறையில் அது உபயோகப்படுத்துறது நம்ம பார்க்க முடியும். ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னதுமா டிரைவர்லெஸ் கார்ஸ், அதுக்கப்புறம் வேக்யூம் கிளீனர் ரோபோட்ஸ், அதுக்கப்புறம் ஹோட்டலில் சர்விங் பண்ணுற ரோபோட்ஸ், சர்வேலன்ஸ் கேமராவை ஒரு ரோபோட்டாக கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் யூஎஸில் பார்த்தீங்கன்னா பீஸாஸை டெலிவரி பண்ணுறதுக்கு கூட ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரோன்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது அதுவும் ஆட்டோமேஷன் கீழே வரும், அது ரோபோட்டிக்ஸ் கீழே தான் வருது. ஸோ இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அதில் வெளிப்படும். ரோபோட்ஸ் இன்னோவேஷன் எந்த இண்டஸ்ட்ரியிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீஸ்ன்னு சொல்லுவாங்க, டி ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா டர்ட்டி ஜாப், இரண்டாவது டி பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் ஜாப், மூன்றாவது பார்த்தீங்கன்னா டல் ஜாப், நான்காவது பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஜாப். எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வருதோ அது எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சரில் ரோபோட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ ரைட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஜாப் பார்க்கும்போது பலவிதமான ஒரு
அபாயமான ஒரு சூழ்நிலை ஒர்க் பண்ணக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே கூட இப்போ நான் முன்னாடி சொன்ன விதமாக பார்டரில் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க இந்தியன் பார்டரில். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அபாயம் இருக்கும், டேஞ்சரஸ் பிளேசஸ் பார்க்கும்போது ரோபோட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி டர்ட்டி ஜாப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறது மேனுவலாக தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேனுவல் எல்லாமே கூட இன் ஃபியூச்சரில் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டல் ஜாப்னா ஒரே வேலையை திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷிப்பிங்கில் பண்ணாலும் சரி, ஸோ ஒரு பார்ட்டிகுலர் ஒரு பிளேஸ்லேருந்து மற்ற இடத்துல மாற்ற காரியங்கள் இருந்தாலும் சரி, ஒரு சார்ட்டிங் பார்த்தாலும் சரி, இது எல்லாமே கூட ரோபோட்ஸ் மூலமாக செய்ய முடியும். ஸோ டிஃபிகல்ட் ஜாப், ஸோ மனுஷனால் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைகள் அது எல்லாமே கூட ரோபோட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த விதமான பார்க்கும்போது இந்த ஏரியாவில் எல்லாமே நம்ம அடுத்த தொழில்நுட்பத்தில் ரோபோட்டிக்ஸை பார்க்க முடியும்.